வர வேண்டியவர்களை நேரப்பட அழைக்குவாரும் கர்த்தாவே. இந்த நேரத்தில் தடை இல்லாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ள நோக்கி ஜெபிக்கிறோம். சகலவற்றும் கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். அருமை ரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபத்தை தாழ்மையுடன் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். பாட்டு புஸ்தகத்திலே பாடலின் 50வது பாடல் உன்னதமானது உயர் மறைவில் இருக்கு. சாங் நம்பர் 50. அவரே நம்பிக்கையுமே அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்களுக்கு பகலில் பறக்கும் தம்புக்கு இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேரும் பக்கம் இருந்தாலும் அது ஒரு காலம் உன்னை அணுகிறாதே. உன் தேவனும் தான் அது ஒரு காலம் உன்னை அணுகிறாதே. உன் தேவனும் தாரமே சேட்டையின் கீழால் களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அடைக்கலமே பொல்லா உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உண்டோ? காரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளும் கூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளும் கூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்பத்தையும் நீதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளும் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளும் மூடுவார். ஆபத்திலும் அவர் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளும் கூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளும் கூடுவார். 470 பரதேசியாவின் கர்த்தாவை பாரு. தப்பா சொல்லிட்டுனா 740 ரெண்டு பேரும் வாங்க. பரதேசியானேன் கர்த்தாவை பாரில், பரதேசியானேன் கர்த்தாவை பாரில், பயணம் செய்கிறேனே தாரில். இயேசுவே நீரே என் குறியே, இயேசுவே நீரே என் குறியே, கிருபையாய் கரை சேர்த்திடுமே என்னை, கிருபையாய் கரை சேர்த்திடுமே. பிரபஞ்சமே தஞ்சமென்றிருந்தேன், பிரபஞ்சமே தஞ்சமென்றிருந்தேன், இனத்தாசே இதரேற்றவரென்றேன், இனத்தாசே இதரேற்றவரென்றேன். எல்லாமுமே பொல்லாங்கனுக்குள், எல்லாமுமே பொல்லாங்கனுக்குள் இருக்கிறதென்று உணர்ந்தேன், நானே இருக்கிறதென்று உணர்ந்தேன். பரதேசியானே கர்த்தாவை பாரில், பரதேசியானே கர்த்தாவை பாரில், பயணம் செய்கிறேனே தாரில். இயேசுவே நீரே என் குறியே, இயேசுவே நீரே என் குறியே,
மரியாதை கணங்களும் மானும் மரியாதை ஜனத்தில் மறைந்து ஒழிந்து போகுமே ஜனத்தில் மறைந்து ஒழிந்து போகுமே பாவத்தில் நிறைந்த உலகமே பாவத்தில் நிறைந்த உலகமே நெருப்புக்கு இரையாகிடுமே மெய்யா நெருப்புக்கு இரையாகிடுமே பரதேசியானே கர்த்தாவே பாரில் பரதேசியானே கர்த்தாவே பாரில் பயணம் செய்கிறேனே தாரில் கிறிஸ்துவே நீரே என் குறியே கிறிஸ்துவே நீரே என் குறியே கிருபையாய் கரை சேர்த்திடுமே என்னை கிருபையாய் கரை சேர்த்திடுமே எந்தன் வாழ்வு நிலையற்றது எந்தன் வாழ்வு நிலையற்றது நாட்களும் அளவிடப்பட்டுள்ளதே நாட்களும் அளவிடப்பட்டுள்ளதே இவைகளை எண்ணும் அறிவை இவைகளை எண்ணும் அறிவை எனக்கு போதியும் தேவா நன்றாய் எனக்கு போதியும் தேவா பரதேசியானே கர்த்தாவே பாரில் பரதேசியானே கர்த்தாவே பாரில் பயணம் செய்கிறேனே தாரில் கிறிஸ்துவே நீரே என் குறியே கிறிஸ்துவே நீரே என் குறியே கிருபையாய் கரை சேர்த்திடுமே என்னை கிருபையாய் கரை சேர்த்திடுமே பாவங்களை நீக்கிற்று ரத்தம் பாவங்களை நீக்கிற்று ரத்தம் பாவ மன்னிப்பை அறிவித்த சத்தம் பாவ மன்னிப்பை அறிவித்த சத்தம் பரவசமாய் பாடுவேன் நித்தம் பரவசமாய் பாடுவேன் நித்தம் இதுதான் உமது சித்தம் தேவா இதுதான் உமது சித்தம் பரதேசியானே கர்த்தாவே பாரில் பரதேசியானே கர்த்தாவே பாரில் பயணம் செய்கிறேனே தாரில் கிறிஸ்துவே நீரே என் குறியே கிறிஸ்துவே நீரே என் குறியே கிருபையாய் கரை சேர்த்திடுமே என்னை கிருபையாய் கரை சேர்த்திடுமே என்னையே நானே தான் வெறுத்தேன் என்னையே நானே தான் வெறுத்தேன் உம்மை பின் செல்ல சிலுவை எடுத்தேன் உம்மை பின் செல்ல சிலுவை எடுத்தேன் அளவில்லா பாக்கியம் அடைந்தேன் அளவில்லா பாக்கியம் அடைந்தேன் அர்த்தனின் சீடனானே நடியே நர்த்தனின் சீடனானே
என்னை மறுவரை சேர்த்திடுமே. எந்தன் கண்கள் மூடிடும் போது, எந்தன் கண்கள் மூடிடும் போது, யாத்திரை முடியுமா போது, யாத்திரை முடியுமா போது, சேருவேன் மோட்சம் தப்பாது, சேருவேன் மோட்சம் தப்பாது, பாடுவேன் கீதம் இப்போது, நானே பாடுவேன் கீதம் இப்போது. பரதேசியானே கர்த்தாவை பாரு, பரதேசியானே கர்த்தாவை பாரு, பயணம் செய்கிறேன் தாரு. கிறிஸ்துவே நீரே என் குருவே, கிறிஸ்துவே நீரே என் குருவே, கிருபையாய் கரை சேர்த்திடுவே, என்னை கிருபையாய் கரை சேர்த்திடுவே. ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம். 1 Thessalonians chapter 5. ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். வேதாம் வைத்துக் கொண்டவர்கள் என்னோடு கூட 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் திருப்பி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5:18 வசனம். எல்லாவற்றையும் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம். Revelation chapter 14 verse 13, 13ஆம் வசனத்தை திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரியாசனை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரிகள் அவளோடு கூட போம். ஆவியானவரும் ஆம் என் திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. எரேமியாவுடைய புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். Book of Jeremiah chapter 22. எரேமியா 22ஆம் அதிகாரம் verse 10 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எரேமியா 22 10 வசனம். அவனுக்காக ஆட வேண்டாம், அவனுக்காக பரிதபிக்கும் வேண்டாம், சிறைப்பட்டு போனவனுக்காக ஆடுங்கள், அவன் இனி திரும்பி வருவதும் இல்லை, தன் ஜனன பூமியை காண்பதும் இல்லை. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 1 Chronicles chapter 4. 1 புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி 9-10 வாசிக்கலாம். யாபேஸ் தன் சகோதரை பார்க்கலும் கனப்பற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கர்த்தர் தாமே வாசித்திருந்த பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. முதலாவதாக நாம் வாசித்தோம். என்ன வாசித்தோங்க? எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணுமா? We give thanks to the Lord for all situation. எல்லா சூழ்நிலைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதமானது அங்கு தெளிவாக அங்கு சொல்லி இருக்கிறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா யோபுனுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். யோபுனுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20, 21, 22. யோபுனுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20, 21, 22 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து
நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் எவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். யோபு ஒரு பொருளை இழக்கலைங்க, எல்லாவற்றையும் என்ன செய்தான்? யோபு எழுந்துட்டான். ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு. அவன் மறை மட்டும்தான் அங்கு விடப்பட்டார். ஸோ அந்த சூழ்நிலையில யோபு சொன்ன ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறான்னு சொல்லி, ஸோ அதனால்தான் நாங்க இங்க துக்கம் கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னதனுடைய நோக்கமே, கர்த்தருக்குள்ளாக யாபேஸ் என்ன செய்திருக்கிறார் அப்படிங்களா? மரித்திருக்கிறபடினா. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் யாருங்களா? பாக்கியவான்கள். Blessed are they who die in Christ. அதாங்க வேதம் சொல்கிறது, கர்த்தருக்குள்ளாக மரிக்கிறவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னா நம்ம யார் கிடையாது. ஒன்னும் சொல்ல மாட்டீங்க, நம்ம பாக்கியவான்கள் கிடையாது. ஏன்னா நம்ம நிற்போம், நிக்காத போயிடுவோம், விழுந்துருவோம், மறுதளிப்போம், இல்ல அவரை விட்டுருவோம், என்ன செய்வோம்னு தெரியாது. அதனால நம்ம blessed people கிடையாது. நம்ம சொல்லிட்டு போலாம். வேதம் சொல்லுகிறது ஒரே ஒருத்தர் தான் பாக்கியவான். யாருன்னு சொன்னா கர்த்தருக்குள்ளாக மரிக்கிற மனுஷன் மாத்திரம்தான் யாருங்களா? பாக்கியவான்கள். அப்போ யாபேஸ் கர்த்தருக்குள்ளாக மரித்திருக்கிறபடினாலே அவர் யாருங்க? இப்ப அவரு he was a blessed man. அவர் கர்த்தருக்குள்ளாக மரித்திருக்கிறபடினாலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சகோதரன். அவர் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டவர். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் யாருங்களா? அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறதோ அவன் யாருங்க? பாக்கியவான். சோ இந்த இடத்துல சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம் 32ல அங்க ஒரு டைட்டில் சொல்றார், பாக்கியவான் சொல்லிட்டு. யாருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, யாருடைய அக்கிரமம் மூடப்பட்டதோ அவர்கள் தான் பாக்கியவான் சொல்லி வாசிக்கிறோம். சோ உலகத்துல இதை சம்பாரிச்சவன், அதை சம்பாரிச்சவன், இதை பண்ணவன், அதை பண்ணவன், அவன் தான் பாக்கியவான் அப்படின்ற உலகத்தினுடைய காரியங்கள். ஆனா வேதத்தின் அடிப்படையில பார்க்கும்போது எந்த ஒரு மனுஷன் பாக்கியவான் சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிற மனுஷன் மாத்திரம்தான் யாருங்களா? பாக்கியவான் சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே அதுக்கு தான் சொன்னேன். ஏன் இவ்வளவு சொல்றேன்னு சொன்னா, ஆகவே யாபேஸ் அவர் கர்த்தருக்குள்ளாக மரித்திருக்கிறபடினாலே நம்ம துக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவதாக நாம் வாசித்தோம் இங்க எரேமியாவுடைய புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். அங்க ஒரு வசனம் வாசித்த 10ஆம் வசனம். அங்க என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்கிறது? மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதவிக்க வேண்டாம், சிறைப்பட்டு போனவனுக்காக அழுங்கள். ஏனென்றால் மரித்தவன் இனி திரும்ப வருவதில்லை, தன் ஜனன பூமியை காண்பதில்லை. நல்லா கவனிக்கணும். ஏன் நம்ம அழக்கூடாதுன்னா, அழுந்து சாதிக்க ஒன்றும் போறதில்லை, சாதிக்கவும் முடியாது. ஏன்னா மரித்தவனுக்காக அழாதன்னு சொல்லிட்டார். காரணம் ஏன்னா திரும்ப அவன் எங்க வரமாட்டானுங்களா? இந்த ஜனன பூமியை காண்பது கிடையாது. போட்டோ வேணா வச்சுக்கலாம் நம்ம. அது கூட பாத்தீங்கன்னா இப்ப நல்லா மாறி போச்சு. போட்டோ எடுத்து என்ன பண்றாங்க? ஓரம் போட்டுடுறாங்க. முதல்ல வச்சு மாட்டி வச்சிருப்பாங்க, லைட்டு போட்டிருப்பாங்க, அப்புறம் அப்படியே மாறிடும். பையன்ல இருந்து பையன் அவன் பார்ப்பான் அவுடேட்டடு. எங்க அப்பா போட்டோ விற்கிறது பதில தாத்தா போட்டோ வச்சு தூக்குடான்னு அவன். கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சோ மரித்தவனுக்காக நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா யாருக்காக அழணுமா? சிறைப்பட்டு போனவர்களுக்காக. அப்படி என்று சொன்னால் ஜெகதானுடைய குடும்பத்திலே இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பாவ மன்னிப்பை பெறாதவர்கள், அல்லது ஜெகநாதன் அறிந்த, ஜெகநாதன் கூட்டு பழகி நான் ஜெகநாதன் சொல்றேன், அந்த நல்ல பேருங்க யாபேஸ், அதையும் நான் சொல்றேன் நான். சோ அதனால பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குடும்பத்தில் இன்னும் யாபேஸ் பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையை பெறாதவர்களுக்காக தான் நம்ம என்ன செய்யணுமா? இப்போ அவளுக்கு தான் நீ அழலாம். ஏன்னா அருமை சகோதரன் இப்ப எங்க போயிருக்கிறாருங்க? சொல்ல மாட்டீங்க, ஆண்டுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாருங்க. இந்த பூமிக்குரிய கூடாரமாக இந்த வீடு அழிந்து போயிடுச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா கைவேலி இல்லாத கட்டப்பட்டிருக்கிற எந்த வீடுங்க? 2 கொரிந்தியர் 5:1 வாசிங்க, சீக்கிரம் வாசி. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நீ படிக்கிறாள் எங்க இருக்கிற? முதல்ல அங்க உட்காந்து படிக்க கூடாது, வந்தா முன்னாடி இருந்து படிக்கணும்.
எனக்கு கொஞ்சம் காது கேட்கறது வயசாயினது. பூமிக்குரிய கூடாரமாக நம்முடைய வீடு அழிந்து போனாலும் அழிஞ்சு போயிடும். ஆனா நமக்கு என்ன வீடு கட்டப்பட்டுக்குதுங்களா? தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத என்ன வீடுங்களா அது? அப்படின்னா புரியுதுங்களா? ஜெகநாதனுடைய மாம்ச பிரகாரமான இந்த சரீரமாகிய வீடு என்ன ஆயிடுச்சுங்க? எனக்கு அழிஞ்சு போச்சு. மறந்துட்டீங்களா? இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டாங்கய்யா. 28ஆம் தேதி காலையில 5 மணிக்கு 5:30 மணிக்கெல்லாம் அவருடைய பூமிக்குரிய கூடாரம் என்ன ஆயிடுச்சுங்க? முடிஞ்சு போச்சு. அந்த வீடு முடிஞ்சிட்டு இப்ப எந்த வீட்டுல இருக்கிறாருங்க? தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத என்ன வீடுங்களா அது பேரு? தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் நித்திய வீடு. இந்த வீடு என்ன வீடு? இது டெம்பரவரி வீடு. தெரு பேர் நான் தெரியல எனக்கு. என்னம்மா என்ன தெருமா அது? நிதி நியூ பெத்லேகம் வரவாது. பெத்லேகம் நியூ பெத்லேகம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. ஸோ நியூ பெத்லேகம் 3வது தெருவா? 3வது தெருவுல இருந்து யாருடைய பேர் போயிடுச்சிங்கப்பா? ஜெகநாதன் பேரு இங்க கேன்சல் ஆயிடுச்சு. எங்க போயிடுச்சிங்கப்பா? நித்திய வீட்டு, கைவேலை இல்லாத நித்திய வீட்டுக்கு போயிடுச்சிங்க. டாக்டர் பில்லிகிராம் மறிக்கிறதுக்கு முன்பாக அவரை போயிட்டு பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இன்டர்வியூ பண்ணும்போது அவர் சொன்னாரா, நீங்க மறிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறமான்னு கேட்டாங்களாம். அவர் அங்கேயும் நிறுத்திட்டாராம். நிறுத்தினாராம் அவரு. நான் மறிச்சிட்டாவா, நான் ஏன் மறிக்கிறேன்? அவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டுக்கிறான். சாபமும் காணானாடு ஒரு சாபம் காணானாடு நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் உன்னதத்தில் யோசன்னா ஜெகநாதன் இந்த வீட்டை விட்டுட்டு எங்க போயிட்டாருங்க? நித்திய வீட்டுக்கு போயிட்டதுனால நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, அழ வேண்டிய அவசியம். நீ என்ன அழுனாலும் என்ன பிறனாலும் என்ன உருனாலும் திரும்ப ஜெகநாதன் எங்க வர மாட்டா? அப்படி அங்கிருந்து மேல இருந்து இந்த வீட்டை போய் நான் இந்த இன்னும் அருமையான வீடு ஏசப்பா எனக்கு அங்க கட்ட வச்சிருக்கிறாரு. அந்த தெருவுல என்ன தெருவுங்களா? பொன்னகர் வீதின்னு சொல்லி போடப்பட்டு நீ காலை மாட்டிருக்கிறாங்க இந்த பக்கங்கிறவங்க எல்லாம். சோ நீ காதல மாட்டின்னுக்கிற அங்க போன கால என்ன போறோம்? நாங்கெல்லாம் மெரிக்க போறோம். ஏன்னா நாங்க போடல பாருங்க, ஒன்னும் போடல. நீ காதல மாட்டின்னுங்கிறத நாங்க காலில் மெரிக்க போறோம். பொன்னகர் வீதி 12 விதமான கற்களாலே கட்டப்பட்ட அந்த அருமையான வீட்டுல போய் சேர்ந்தாருங்க. அதனால்தான் அங்கு யோவான் 14 வாசிங்க. அந்த 3 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. யோவான் 14 முதல் 3 வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. முன்னாடி வாசிறாங்க, கூட்டுருங்க. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அருமையான ஒரு வார்த்தைங்க. என் பிதாவின் வீட்டில் என்ன உண்டுன்றாருங்க? அநேக வாசஸ்தலம். There are many mansions in my father's house. If wouldn't have I would have told you ன்றார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் போய் உங்களுக்காக என்ன செய்கிறேன்றாருங்க? I am preparing a mansion for you ன்றார். மேன்ஷன் சொன்னா பேலஸ், அரண்மனை. தமிழ்ல ஸ்தலம்னு போட்டிருக்குது. ஆனா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா மேன்ஷன் அல்லது பேலஸ். பேலஸ்னா ஒரு ராஜா வாழக்கூடிய இல்லைன்னா பேலஸ் சொல்லக்கூடிய. ஸோ ஒவ்வொரு மீட்கப்பட்ட பாவிக்கும் தேவன் வைத்திருக்கிற வீடானது சின்ன வீடு. இத்தனை ஸ்கொயர் ஃபுட்டு அத்தனை ஸ்கொயர் ஃபுட்டு போடுறாங்களே, 3 BHK 4 BHK அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிட்டியில் விற்கிறான், எத்தனையோ சீல விற்கிறான், குரோரில் விற்கிறான். அது இல்லைங்களா? அங்கே மேன்ஷன். தேவன் உனக்காக என்ன வைத்திருக்கிறாருங்க? மாளிகையை கட்டி கொண்டிருக்கிறாராம். ஸோ
இங்கே ஜெகநாதனுடைய வீடானது கட்டி முடிக்கப்பட்டதுனால்தான் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் அப்படின்னு சொன்னா சாரஃபுல், துக்கம் நிறைந்தவன் அப்படின்ற பொருள். ஸோ யாபேஸ் என்ற பேரு துக்கத்தை அந்த அம்மா சொல்றாங்க. அவங்க பெற்றெடுக்கும் போது யாபேஸ் எப்படி பெற்றாங்களா? துக்கத்தோடு. ஆனா இந்த யாபேஸ் வேதத்திற்கு யாபேஸ் படிக்கும் போது he was a wise man, ரொம்ப ஞானம் உள்ள ஒரு மனுஷனா இருந்தான். இந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணார். என்ன பண்ணார் பாருங்க அவரு, தேவரீர் என்னை நீர் என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்க வேண்டும். ஏன்னா எனக்கு பேர் யாபேஸ் எங்க அம்மா வச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்ன துக்கம் செய்யணும் தெரியாது. அந்த துக்கத்தை எனக்கு சேர்த்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஆசீர்வதித்து அதுக்கட்ட என் எல்லையை என்ன பண்ணுங்களாம்? பெரிய உமது கரம் என்னோட இருந்து அதுக்கு தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். பியூட்டிஃபுல் பிரேயர், அருமையான ஒரு ஜபம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஜபமானது. யாபேஸ் பண்ண ஒரு ஜபம். நீர் என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கணும். யாக்கோபு அதே ஜபத்தை தான் பண்ணார். ஆண்டவரை சந்தித்த பொழுது எங்கங்க பெனியலின் அனுபவத்துல அங்க ஜபம் பண்றாரு. ஆண்டவரை நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானும் என்ன பெரிதாக்க வேண்டும் என்று ஜபம் பண்ணினார். இந்த யாபேசம் ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்ப காலத்திலே ஒரு சின்ன ஒரு வீட்டில் காணப்பட்ட ஒரு குடும்பமானது. உண்மையா பேருக்கு ஏற்றவனமாக அநேக நெருக்கத்தின் மத்தியிலே இந்த குடும்பம் காணப்பட்டது. ஆனால் கர்த்தருக்கு உண்மையாக இந்த யாபேஸ் காணப்பட்டபடினாலே கர்த்தர் இந்த வீட்டை என்ன ஆக்கினாருங்க? எல்லை ஏற்கிறார். ஏன்னா அவங்க அப்பா அவங்க அம்மா பிற்பாடு கர்த்தரை விதமாக படிப்படியாக கர்த்தருக்கு உண்மையா இருந்தபடினாலே கர்த்தர் படிப்படியாக கர்த்தருக்கு உண்மையா இருந்தபடினாலே கர்த்தர் யாபேசை என்ன பேரு கொடுத்தாரோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் யாபேஸ் என்ன பண்ணாருங்க? இந்த ஆசீர்வதித்து எல்லை என்ன பண்ணாருங்க? பெருக பண்ணினார். ஒரு பையன் வந்து யூகேல தான், ஒரு பையன் எங்க இருக்கிறானுங்க? சிங்கப்பூர்ல இருக்கிறான். எல்லை என்ன பண்ணிருக்கிறாரு? பெரிதாக்கி இருக்கிறார். குடும்பத்தினுடைய எல்லை என்ன பண்ணிட்டாருங்க? Lord has expanded them. Lord has blessed them. ஒரு அருமையான வீடை கட்ட முடியாது. அவனும் வீடை கட்டான். போன முறை வந்து அந்த வீட்டை டெடிகேட் பண்ணோம். அந்த வீட்டை டெடிகேட் பண்றதுக்கு தான் என்கிட்ட வந்தா. அப்படி அப்போ பேசும்போது தான் நான் சில காரியங்களை வந்து நான் ஜெகநாதனோடு பேசினேன். நான் அப்போ பிள்ளைகளுடைய சபைக்குற காரியங்கள் மற்ற காரியங்களை குறித்து ஏதை சொல்கிறேன்னு சொன்னா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். இந்த யாபேசனுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு இந்த குடும்பத்தை வெட்கப்பட்டு போகாத படிக்கு தேவன் என்ன செய்தாருங்க? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அதுக்கடுத்தது என் கரம் பெரிதாக்கி உமது கரம் என்னோட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக் கொள்ளுங்க. பாருங்க, கர்த்தருடைய கரம் இந்த வீட்டில் இருந்தபடியினாலே இந்த வீட்டுக்கு விரோதமாக யார் என்ன யோசித்திருந்தாலும் என்ன செய்ய நினைத்திருந்தாலும் சகலவற்றை கர்த்தர் அவமாக்கி இந்த குடும்பத்தோடு கூட இருந்து கர்த்தர் வழி நடத்தி துக்கம் தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக்கிறார். என்ன ஜபமோ என்ன பேர் கொடுக்கப்பட்டதோ அந்த பேருக்கு ஏற்றவண்ணமாக இந்த வீட்டிலே காணப்பட்ட யாபேசை கர்த்தர் என்ன பண்ணாருங்க? ஆசீர்வதித்தார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு குடும்பம். அதனால கர்த்தர் செய்த உபகாரங்களை நம்ம நினைவு கூறும்போது நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் ஏசாயால சொல்கிறாரு, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்க? சீயோன் பர்வதத்திலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் காணப்படுவார்கள். இன்றைக்கு யாபேஸ் தேவனுடைய வீட்டிலே, பரம வீட்டிலே அங்கு அருமையாக காணப்படுகிறார். இங்க வந்திருக்கிற நீ யாரா இருந்தாலும் சரி, நீ எந்த அளவுக்கு சத்தியத்தில் இருக்கிறன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷன் மறுபடியும் பிறவாவிட்டால் எங்க போக மாட்டானுங்க? தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். எக்ஸெப்ட் a man be born again அப்படின்னு அப்புறம் கீழே வாசிக்கிறோம். மறுபடியும் பிறக்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். நான் உனக்கு சொல்லுகிறதை பற்றி என்ன பண்ணாத, நீ ஆச்சரியப்படாது. மார்வலி நாட் வாட் ஐ சே unto you என்றார். ஏன்னா மாம்சத்தில் தாயின் கர்ப்பத்தில் பிறந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே
பாவத்திலே பிறந்திருக்கிற 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, நான் அதிகமான நேரம் எடுக்க மாட்டேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். I was born in iniquity, my mother conceived me in sin. So மாம்சத்திலே பிறந்ததனுடைய நம்முடைய நேச்சரை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, இதோ நான் எப்படி பிறந்தனா துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் என்ன செய்தாளுங்களா கர்ப்பம் தரித்தாள். அப்படின்னா the very conception itself was sin. நம்ம பாவத்தில் பிறந்திருக்கிறோம். நீதிமான் ஒருவரும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் ஏகமாய் பாவம் செய்து கெட்டு போனார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவத்தினுடைய சம்பளம் என்னதுங்க? பாவத்தின் சம்பளம், wages of sin is death, but the gift of God is eternal life. அது சொல்லுங்க தமிழ்ல. தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளமாக மரணத்தில் நின்று ஒரு மனுஷனுக்கு விடுதலை இல்லை. நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்தவ பேரை வைத்துக் கொண்டிருக்கலாம், அல்ல நீ யாரானா இருக்கலாம். ஒரு மனுஷன் மறுபடியும் பிறவாவிட்டால், ஜெகநாதன் அந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்ற ஒரு மனுஷன், கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். ஆக அந்த பேருக்கு ஏற்ற வண்ணமாக கர்த்தர் யாபேசை ஆசீர்வதித்தார். அதற்கு சாட்சி நாங்கள். இந்த வீட்டில் நீங்க நிக்கிறீங்களே, இந்த ஆசீர்வாதமானது கர்த்தராலே கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். யாபேசினுடைய ஜெபத்தை கேட்ட தேவன் இந்த குடும்பத்தை தேவன் வெட்கப்பட்டு போகும்படியாக என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே பாவத்தின் சம்பளமாக மரணத்தில் நின்று நீ விடுதலை பெற வேண்டுமாயின் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உன்னுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும். ஒரு மனுஷன் மறுபடியும் பிறவாவிட்டால் எங்க போக மாட்டானுங்களா? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க மாட்டான். அந்த மரணத்தில் நின்று விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் உனக்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மாத்திரம்தான். அவரால் என்று வேறு ஒரு ஆளும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே பூமியிலே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமமும் என்ன செய்யப்படவில்லைங்க, கட்டளையிடப்படவில்லை. ஏனென்றால் இந்த சரீரம் அழிவுள்ளது. நம்ம மார்டல் பீயிங், we are not immortal. தேவன் மாத்திரம்தான் அழியாமை உள்ளவர். நம்மள யாருங்க? நம்ம அழிவுள்ளர். யோபுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. யோபுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டு பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல், பொட்டு பூச்சியாவது ஆங்கில பைபிள்ல படிச்சீங்கன்னா dust the what thou will return to அப்படின்னு சொல்ல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல அங்கு சாபத்தை கொடுக்கும் போது சொல்லுகிறாரு, நீ மண்ணுன்னு சொல்றாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா புழுதியில் வாசம் பண்ணி. சோ டஸ்ட்ன்றது புழுதி. டஸ்ட்டுக்கு என்ன கிடையாதுங்க, ஒரு வேல்யூவும் கிடையாது. அதான் நம்முடைய வேல்யூ. நம்முடைய வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீரோ. நோ வேல்யூ ஃபார் அஸ். நான் யார் தெரியுமா, என் கெப்பாசிட்டி என்ன தெரியுமா, என்னன்னு சொல்றான். ஆனா இவன் எங்க அப்பா சொல்லுவாரு, தூங்குகையில் வாங்குகிற மூச்சு அது சுழி மாறி போனாலும் போச்சான், பட்டானா ஏழிங்களாம். அது என்னாச்சுங்க, முடிஞ்சு போச்சுங்க. நாங்கள் ஒரு கார் ஒன்று வச்சுட்டு இருந்தோங்க. அப்போல்லாம் வெளியிலேருந்து வர்றது அது ஜெர்மன் வெஹிக்கிள் அது. ஸோ அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷனில் பெங்களூரில் இருப்போன்னா அது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அதுக்காக அங்கே ஆர்டிஓ ஆஃபீஸ் போனோம். அப்போ போகிறதுக்காக குடியாத்தில் ஒரு பெரிய பஸ் ஒன்று, அவருக்கு நிறைய அங்கே ஆட்கள் தெரியும், அவரை கூட்டிகிட்டு போனாங்க. அதை கொஞ்சம் சின்ன ஒரு ப்ராப்ளம், நல்ல டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பார். 4 மணிக்கு என்ன பண்ணிக்கிறோம், போயிட்டு என் பிரதரையும் அப்புறமா அந்த வக்கீலையும் அவர் எழுப்பி இருக்கிறார். என்ன சொல்லுவோம், தூங்கி இருக்கிறேன். அவன் சொன்னாங்களா, நாங்கள் சும்மா தூக்கம் வரலாம், எங்களை எழுப்பிக்கிறீங்க, இப்போ தான் 4 மணி ஆகும். 4 மணி நான் குளிச்சுட்டேன் அப்படின்னாரான். போய் படுத்துங்க, ஏன்னா பெங்களூர்லாம் வின்டர் சீசனில் கொஞ்சம் 10 மணிக்கு தான் வெளியே போக முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இவங்க திருப்பி படுத்துட்டாங்க. அவர் போய் படுத்துக்கினார். இவங்க அதுக்கப்புறமா 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்துட்டாங்க. எழுந்துட்டு இவங்க 2 பேரும் குளிச்சுட்டு அவர் தூங்கி யாராவது எழுப்பலான்னு பதில் ஏமானான்னு நீ என்ன வச்சாலும் சர்டன் இயர்ஸ் பத்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்க மாட்டார். அவர் அப்படி எங்க போய் சென்ட்டாரு. நீ என்ன களிமண்ணா எடுத்து சொல்றது 10:9 களிமண்ணை போல என்னை உருவாக்கினீர். அது சொல்லு. என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர். அவ்வளவுதான் போதுங்க. சோ களிமண் அது என்ன மாறுதுங்க,
தூளாக மாற்றப்பட போகிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி யாரா இருந்தாலும் சரி, இந்த நம்பிக்கைக்குள்ளாக நீ வரலன்னா ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டால் ஒழிய, உன்னுடைய பாவம் நீக்கப்பட்டால் ஒழிய, நீ என்ன தான தர்மம் செய்தாலும், நீ என்ன நிஷ்டையில் இருந்தாலும், நீ என்ன நல்ல காரியத்தை செஞ்சாலும், இல்லை போயிட்டு உங்க ஊர்ல இருக்கிற அந்த கிறிஸ்துவ சர்ச்சுக்கு நான் இவ்வளவு காசு கொடுத்தேன், அந்த சர்ச்சு நானே கட்டி கொடுத்தனாலும் ஒன்றும் வேலை நடக்காது. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் தான் யாருங்க? சோ அப்போ யாருங்க? பாக்கியவான், கர்த்தருக்குள்ளாக மரித்திருக்கிறார். இந்த கர்த்தருக்குள்ளாக மரிக்கிறவன் மாத்திரம்தான் யோவான் 14 வாசித்தமாக என் பிதாவின் வீட்டில் என்ன உண்டுங்க? அநேக வாசு, there are many mansions போட்டிருக்கு. 1-2 வீடு இல்லைங்க. ஏன்னா நம்ம அதை பார்க்க முடியாது. ஸோ பெரிய ஒரு இடத்த ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். அந்த இடத்துக்கு அருமை சகோதரன் போய் சேர்ந்துச்சார். எல்லாம் ஏறி விட்டுறான், சும்மா ஏறிடுறான். செத்த உடனே வைகுண்டம் போயிட்டான்னு சொல்லிட்டு யாரும் பார்க்கவே இல்லை. இதை ஆனால் வேதம் மாத்திரம் தான் சொல்லுகிறது. கர்த்தருக்குள்ளாக மரிக்கிற மனுஷன் எங்க போகிறான்? ஏன்னு சொன்னா கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் என்ன இருக்கும்? உயிரிடுதல். சோ கர்த்தருக்குள் மரிக்கிறவன் எவனும் கிறிஸ்து எழுந்தது போல அவனை எழுந்திருக்க போகிறான், அவரோடு கூட இருக்க போகிறோம். அந்த ஒரு பெரிய நம்பிக்கை அவர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக சத்தத்தை கேட்க நீ யாரா இருந்தாலும் சரி, நீ துக்கத்தோடு வந்திருந்தன்னா துக்கம் போவே போவாது. அவரை பத்தி நினைச்சிட்டு நீ துக்கப்பட்டினா உன் துக்கம் போகாது. ஆனா இன்றைக்கு அந்த யாபேஸ் பின்பற்றின அந்த கிறிஸ்துவை நீயும் பின்பற்றுவன்னு சொன்னா யாபேசனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கும் காணப்படும். யாபேசனுடைய தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய துக்கத்திலே, உன்னுடைய பாடுகளிலே, உன்னுடைய கஷ்டத்திலே உன்னை வழி நடத்தக்கூடிய தேவன். யாக்கோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற யாக்கோபுடைய வாழ்க்கையில பிற்பாடுனா இல்லைங்க, துக்கத்துக்கு இடமே கிடையாது. அவர் பேரை மாத்திட்டார். நீ இனிமே யார் கிடையாது? யாக்கோபு கிடையாது. ஆனா நீ யார்? நீ இஸ்ரவேலாக மாற்றப்பட்ட யாக்கோபை போலிருந்தோ இன்று இஸ்ரவேலாக்கப்பட்டோ. யாக்கோபை போலிருந்தோ இஸ்ரவேலாக்கப்பட்டோ. தேவனுடைய சொந்த பங்குமானோ சுதந்தர வீதமானோ. தேவனுடைய சொந்த பங்குமானோ சுதந்தர வீதமானோ. ரச்சன்யத்தை சேனை ரச்சகரா சங்கீதம் 90 சங்கீதம் 5 வசனம் 6 வசனம் வாசிங்க. மனுஷனை எதோட கம்பேர் பண்றாரு பாருங்க. 90 சங்கீதம் 5 வசனம் 6 வசனம். அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறேன், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். நம்ம எப்படி இருக்கிறோமா? காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு போகிற உலர்ந்து போகிற எப்படி இருக்கிறோமா? புல்லுக்கு. அவ்வளவுதாங்க. நம்முடைய லைஃபே வந்து ஒரு புல்லுக்கு ஒப்பாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. யாக்கோபு 1:10 வசனம். ஐஸ்வர்யவான் எப்படியா போவானா? புல்லின் பூவை போல என்ன செய்வானுங்களா? அவன் ஒளிந்து போவான். இப்ப யாரும் அவங்களை நினைக்கிறது இல்லை. இவ்வளவு ஐஸ்வர்யவான்லாம் ஆம்பூர்ல இருந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு யாரும் அவங்கள பேசுறது கூட கிடையாது. புல்லின் பூவை போல அவன் என்ன செய்கிறான்? அவன் ஒளிந்து போகிறான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறான். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவன், கர்த்தரை விசுவாசிக்கிற மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கப்படும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசி. லூக்கா 12:20 வசனம். தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே,
உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். சாரி, ஜான் 6:27 அது பண்ண ஜான் 6:27 நேரம் யோவான் 6:27 அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்கள். அது அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். போதும். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்தியம் வரை நிலை நிற்கிற போஜனத்திற்காக. அந்த போஜனத்தை யார் கொடுக்க முடியுங்க? இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். நானே ஜீவ அப்பம் சொல்ல, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். அவர் இன்றைக்கு ஜேபஸ் மரித்து எப்படி இருக்கிறாருங்க? அவர் பிழைத்திருக்கிறார். மாம்சத்துல மரித்திருக்கிறார், ஆனா ஆவியில் எப்படி இருக்கிறாருங்க? அவர் பிழைத்திருக்கிறார். அதனால நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துல அவர் அங்கு நித்திய காலமாக இருக்கிறார், இளைப்பாரி கொண்டிருக்கிறார். அதான் நம்ம வாசித்த வெளிப்படுத்தல, தங்கள் பிரயாசங்களை விட்டு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இளைப்பாரி கொண்டு அவர்கள் கிரிகள் அவர்களோடு கூட போம். அதற்கேற்ற ஆசீர்வாதங்களையும் பலனையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் அங்கு காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த வீட்டார் நீங்க யாரா இருந்தாலும் சரி, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாபேசனுடைய தேவன் இந்த வீட்டில் என்ன இருக்கிறாருங்க? உங்களோடு கூட இருக்கிறார். யாபேசை கைவிடாத தேவன் உங்களை என்ன செய்ய மாட்டாருங்க? அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் John chapter 14, யோவான் 14ஆம் அதிகாரம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். 18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆக இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திற்கு. 19ஆம் வசனம். கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். சோ ஜேபேஸ் இவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். அதுக்கடுத்தது நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்கள் எப்படி இருப்பீங்களா? பிழைத்திருப்பீர்கள். எந்த விதத்திலும் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டாருங்க? கைவிட மாட்டார். ஜேபேஸ் போனாலும் ஜேபேஸினுடைய ஸ்தானத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை காண்பீர்கள். அப்ப இந்த வீட்டில் யார் இனிமே இருக்கிறதுங்க? ஆவிக்குரிய நபராகிய கிறிஸ்துவ இந்த வீட்டில் நீங்க பார்க்க முடியும். அவர் பிழைத்திருக்கிறபடினாலே இந்த குடும்பத்தை யாரும் என்ன செய்ய முடியாதுங்க? அசைக்க முடியாது. அதிகாலையில் தேவன் அதற்கு என்ன பண்றாருங்களா? சகாயம் பண்ணுகிறார். அது ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. ஸோ இந்த வார்த்தைகளால கர்த்தர் இந்த வீட்டை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுங்க. மைக்கேல் காடி விட்டுங்க. அன்புள்ள ஆண்டவரே, நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், துக்கத்திலிருந்து எங்களை ஆண்டவர் மேலே செய்து ஆண்டவரே நமக்கு சாட்சிகளாய் நிறுத்துகிற தேவன் கர்த்தாவே, அருமையான இந்த சகோதரன் யாபேஸ் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி அவர்களை மோடு கூட இருக்கும்படியாய் நீர் அழைத்து கொண்டீர். ஆண்டவரே, அது நிமித்தமாய் குடும்பத்தார் இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே இந்த கூட்டத்தை வைத்து உங்களுடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு இந்த நாளிலே பிட்டு கொடுத்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களுக்கு உங்களுடைய வசனத்தின் மூலமாய் போதித்தபடி அருமையான குடும்பத்தார் ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்ட சூழ்நிலையிலும் உண்மை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பிள்ளைகளாக ஸ்தோத்திரிக்கக்கூடிய ஒரு நல்லியலான இருதயத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர். அருமையான சகோதரனை ஆண்டவரை நீர் அறிந்து இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருந்தபோது ஆண்டவரே சகோதரனையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி இந்த உலகத்திலிருந்து உமக்கென்று தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அநாதி தீர்மானங்கள் யோசனைகளுக்காக நன்றி செலுத்தி உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவரோடு கூட இருந்து அவரை யாபேசை போல ஆண்டவரே நீர் அவரை வழி நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம்.
எத்தனையோ சிறுமை கஷ்டங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆண்டவரே அவருடைய ஜெபத்தை நீர் கேட்டு அவருடைய தாழ்மையை நீர் கண்டு ஆண்டவரே அவர் உங்களுக்கு உண்மையாக இருந்ததை கண்டு கர்த்தாவே நீர் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் அவருடைய எல்லைகளை பெரிதாக்கி இருக்கிற தயவுக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷனை நீர் எவ்வளவாய் கனம் பண்ணுகிறீர் என்று அறிந்து நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய தாழ்மை உண்மை நிமித்தமாய் இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் கர்த்தரை அறிந்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தேவ பயத்தை அவர்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே குடும்பத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தவர்களை ஆண்டவரே அநேகருக்கு சாட்சிகளாக நீர் வைக்கும்படியாய் நம்முடைய தயவுள்ள கருத்திலே நாங்கள் நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே விதமாய் நீர் அவளை தெரிந்து கொண்டு ஆண்டவரே நீர் அவளை முன்குறித்து அவர்களோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலையிலும் துக்கத்திலும் கூட அவர்களை மகிமைப்படுத்தும்படியான ஒரு இருதயத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்து நடத்தி இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே நான் கேட்ட வசனத்தின்படி திக்கற்றுள்ளாக நான் உங்களை விடேன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் வந்து அவர்களோடு கூட வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சரீரத்தின்படியான சகோதரன் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் சேர்ந்திருக்கிறார். நீர் இந்த குடும்பத்தில் தகப்பனாக இருந்து நீர் அவளுக்கு எல்லாமாயிருந்து ஆண்டவரே நீர் அவளுக்கு நாயகராயிருந்து நீர் அவளை வழிநடத்துகிறதுக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இந்த வீட்டில் நீர் கூடியிருந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி அவர் இருந்து இந்த வீட்டில் செய்த காரியங்களை காட்டிலும் நீர் பெரிய காரியங்களை செய்து அவளை சிறப்பாக நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே முந்தின சீரை காட்டிலும் நான் உண்டால் செய்வேன் சொன்ன வார்த்தையின்படி நீர் அவளை ஆண்டவரே நன்மையினால் நீர் அவளை திருப்தியாக்கி அவளை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் நீர் அவளுக்கு எல்லாமா இருந்து வழி நடத்தும்படியாய் ஆண்டவர் சகோதரன் இல்லை என்கிறதான ஒரு குறைவை அவர்கள் அனுபவிக்காதபடி கர்த்தாவே கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராயிருந்து எங்களை நடத்துகிறார் என்று சொல்லி ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் அவளுக்காக நேர்த்தியாக செய்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே திருவிழா கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரிக்காக சகோதரன் விட்டு போயிருக்கிற சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆறுதலையும் சமாதானத்தையும் நீர் கொடுத்து காத்துக்கொள்ளும். பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வேலை எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே தேவரீர் அவங்களுடைய மகள் ஏஞ்சலுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளையும் கூட நீர் ஆசீர்வதித்து அவருடைய எதிர்காலத்திலாம் கூட நீர் பொறுப்படுத்தி நீர் அவளை வழி நடத்தும்படியாய் உங்களுடைய தயவுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த குடும்பத்தின் மூலமாய் நீர் செய்வீராக. உங்களுடைய நாம் இந்த பகுதியிலே அவள் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்று நம்முடைய விளையாட்டு கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே தேவனுடைய தயவுள்ள கருத்தில் ஒப்புவிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற தேவனை அறியாதிருந்தவர்கள் யாரானாலும் சொந்த பந்தங்களானாலும் கர்த்தரை சகோதரனுடைய ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஸ்தோத்திர கூட்டத்தின் மூலமாய் அவர்களும் கர்த்தரை அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த பரம பாக்கியத்துக்குள்ளாக அவர்களும் வர ஆண்டவரே நீர் அவளுக்கு உதவி செய்தலும் இந்த உலகத்தோடு கூட எங்கள் வாழ்க்கை முடிந்து போகிறதில்ல நித்தியத்தில் எங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது மெய்யான வாழ்வு அங்கே தான் என்பதை ஆண்டவரே ஒவ்வொருவரும் அதை அறிந்து தம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளாய் காணப்பட நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவரே தாமே உடைய ஊழியக்காரர் ஆண்டவரே மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக பரிசுத்தவான்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக பல இடங்களிலிருந்து கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திர. கர்த்தாவே சபையாருக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஏறெடுத்த ஜபங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய அந்நியத்தினால நம்முடைய பிள்ளைகளை இந்த குடும்பத்தை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆறுதல் படுத்தி உங்களுடைய சமாதானத்தினால நீர் அவளை நிரப்பி காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த குடும்பத்திற்கு உங்களுடைய நிறைவான சமாதானத்தை நீர் கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று தேவனுடைய விலையேற்பட்ட கருத்தில் ஆண்டவரே இந்த குடும்பத்தை நாங்கள் ஒப்புக் கொடுத்தவர்களாக ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறோம். பரலோக நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் விசேஷமாக ஜாபேஸ் விட்டு சென்ற குடும்பத்தாரோடும் சபையாரோடும் உறவினரோடும் கூட சதா காலையில் உண்டா இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற உன்னதமான நாமத்திலேயே உங்கள் யாவருக்கும் சபையின் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் குடும்பத்தார் உற்றார் உறவினர் யாவருக்கும் கூட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாவரும் என்னுடைய தகப்பானுடைய ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வந்தது நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் நாங்கள் கருதப்படுகிறோம். இங்கு எத்தனை உபத்திரங்கள் மத்தியிலே பாடுகள் மத்தியிலே இல்லாதபடிக்கு ஆண்டவர் எங்களுக்கு தகப்பனாக கொடுத்தார். அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய நாங்கள் அவரை கேள்வி கேட்க முடியாது. ஆண்டவர் எங்களுக்கு ஆறுதலின் தேவனாக இருக்க மட்டுமாய் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல இப்போது
மதிய லஞ்ச் கூட வந்து இங்கே தான் நம்ம அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. நாம் யாவரும் ஒரு பக்கமாக முடிந்த பிறகு ஒரு பக்கமாக வருவோம் என்று சொன்னால் நாம் ஆகாரம் உட்கொள்வதற்கு ஏதுவாக நாம் சேரெல்லாம் அரேஞ்ச் செய்யப்படும் நமக்கு ஏதுவாக இருக்கும். சற்று ஒத்துழைக்க முடியாத கூட உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அனைவரும் அன்பின் விருந்திலே பங்கு பெற்று செல்லும்படியாக உங்களை தாழ்மையுடனும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.